இங்க நம்ம டீம் ரொம்ப நேரமா தான் பொண்ணுகிட்ட போன்ல பேசிக்கிட்டு யாருக்காகவோ காத்திருக்கான். சடனா அங்க ஒருத்தன் கார்ல ஏறி போறான். உடனே அதை பாக்குற நம்ம டீம் காரை ஸ்டார்ட் பண்ணி அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். ஏன்னா இவனோட ஃப்ரெண்டோட பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு தெரியாது. அதனால இவன் ஒரு ஆளா போட்டு தள்ளிட்டு அவங்கள பார்க்க வர்றவங்களெல்லாம் இவன் ஃபாலோ பண்ணி போய் அவங்கள போட்டு தள்ளுவான். அப்படித்தான் அதுல சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு பெரிய கேங்கோட தலைவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போற நம்ம டீம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள கார் போறதை பாக்குறான். உடனே அவன் பின்னாடியே போறான். அங்க போனா அவன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்திட்டு போற கேங் தலைவன் நேரா வீட்டுக்குள்ள போயிடுறான். இதை பாக்குற டீமும் அங்கே கார் நிறுத்திட்டு இறங்கி நடந்து போறான். நடந்து போறவன் அங்க இருந்து ஒரு மறைவான இடத்துல உட்காந்து உள்ள என்ன நடக்குன்றத பார்த்துட்டு இருக்கிறான். உள்ள வர கேங் தலைவன் ஒரே மூட் அவுட்ல இருக்கிறத பாக்குற கேங் தலைவன் மனைவி அவனுக்கு கிஸ் பண்ண போவ. அப்ப பார்த்து அவன் கிஸ் பண்றவள அடிச்சிடறான். இதை பார்த்து அந்த பொண்ணு உடனே கோச்சிக்கிட்டு அங்க இருந்து காரை எடுத்துட்டு வெளியில போயிடுறா. அந்த பொண்ணு போனதுமே வீட்டுக்குள்ள போற நம்ம டீமோ அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவில தன்னோட முகம் படாத அளவுக்கு உள்ள போறான். போய் பாக்குற நம்ம டீமோ கேங் தலைவன் போன் பேசிட்டு இருக்கிறான். பட்டாருன்னு பக்கத்துல இருக்கிற காப்பி சட்டை எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு ஒரு பஞ்சு விடுறான். அந்த அடியில கீழே விழுந்த கேங் தலைவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வச்சு விசாரிக்கிறான். கேங் தலைவனும் நீ ஆள் தெரியாம கையை வச்ச நான் இருக்கிறதுல பெரிய ஆள்னு சொல்ல. அதை கேட்கிற நம்ம ஸ்டீமோ பெரிய காமெடி சேட்ட மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் அவனை வச்சு நீங்க பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க, இந்த பொண்ணை கொடுத்துட்டீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்றான். அதை கேட்கிறவனோ ஒரு பொண்ணுக்காகவே எங்க எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஸ்டீமோ இந்த பொண்ணு கிடைக்கலன்னா இங்க இருக்கிற எந்த கேங்ஸ்டரையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் மொத்தமா போட்டு தள்ளிடுன்னு சொல்ல. அதை கேட்கிற கேங்ஸ்டரும் நம்ம டீமை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்ட ஆத்திரமான டீமும் அப்படியே அவனை அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே முக்கி விட்டுறான். இந்த கேங்ஸ்டரோட கதை அதோட முடியுது.